அண்மை செய்தி காங்கிரசிற்கு திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக எம்பிக்கள் கூட்டம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் நாடகம் ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மற்ற தென் மாவட்டங்களில் எம்பிக்களை கூட்டி கூட்டம் நடத்தாதது ஏன் என்றும் காங்கிரசிற்கு திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. காங்கிரசிற்கு திமுக கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது. மற்ற தென் மாவட்டங்களில் எம்பிக்களை கூட்டாததற்கான கேள்வி தொடர்பாக காங்கிரசிற்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரை தொடர்பாக தமிழக எம்பிக்கள் கூட்டம் தொடர்பாக காங்கிரசிற்கு திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரம். வணக்கம். இந்த தொகுதி மறுவரையறை குறித்து சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று இதனை சுட்டிக்காட்டி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பல்வேறு கேள்விகளை காங்கிரஸ் கட்சியினருக்கு எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் நோ டீலிமிட்டேஷன் நாடகம் ஏன், தங்கள் பிராக்சி அரசை வைத்து எம்பிக்கள் கூட்டம் நடத்தும் காங்கிரஸ் தாங்கள் ஆளும் 4 மாநிலங்களில் ஏன் அமைதியாக இருக்கிறது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே மாதிரி தொகுதி மறுவரையறையை ஆதரித்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியிடம் காங்கிரஸ் இது போன்ற கேள்விகளை கேட்க துணியுமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தாவேக அரசை தூண்டிவிட்டு தொகுதி மறுவரைக்கு எதிராக தமிழ்நாட்டில் எம்பிக்கள் கூட்டம் என்று நாடகம் ஒன்றை அரங்கேற்றிய காங்கிரஸ் கட்சியின் உண்மையான நிலைப்பாடுதான் என்ன என கடுமையாக விமர்சித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் தயாநிதி மாறன். அதே போன்று ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நோ டீலிமிட்டேஷன் என்று அடித்திருக்கும் பல்டி தமிழ்நாட்டில் மட்டும்தானா, இல்லை அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்துமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று அப்படி இல்லையெனில் காங்கிரஸ் ஆளும் 4 மாநிலங்களில் இப்படியான எம்பிக்கள் கூட்டத்தை ஏன் நடத்தவில்லை? ஏற்கனவே காங்கிரஸ் கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருப்பதால் அதில் ஏன் இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று நோ டீலிமிட்டேஷன் என்று இங்கு நாடகமிடும் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர்களில் ஒருவரான ரேவந்த் ரெட்டி டீலிமிட்டேஷன் நடந்தால் தெலுங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்றும் பேசியிருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே தொகுதி மறுவரையறையில் தெளிவான நிலைப்பாடின்றி இருக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் செய்வது பெட்டி பாலிடிக்ஸ் அன்றி வேறில்லை எனவும் கடுமையாக காங்கிரஸ் கட்சியை விமர்சித்திருக்கிறார். அதே போன்று நச்சுப்பாம்பாக விளங்கும் காங்கிரஸ் கட்சியின் பிராக்சி அரசை நடத்தி கொண்டிருக்கும் ரீல்ஸ் கட்சியின் ரீல்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் கடுமையாக விமர்சித்து இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கூட்டத்தை நடத்தியது ஏன், காங்கிரஸ் ஆளும் 4 மாநிலங்களிலும் இது போன்ற கூட்டங்கள் நடத்தாமல் அமைதியாக இருப்பது ஏன் எனவும், அதே போன்று ஏற்கனவே தொகுதி மறுவரையை ஆதரித்து பேசிய தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியிடம் இந்த கேள்விகளை கேட்க துணியுமா என பல்வேறு கேள்விகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சி கடுமையாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் விமர்சித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்வர்.